ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்து இப்படி ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்டுவிட்டானேன்னு அவரோட நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்படி என்ன கேள்விப்பா கேட்டான், காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சுருந்தாங்க அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க நம்ம பழனியோட நிலமை. ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, ஊன்னு சொல்லணுமா ஊன்னு சொல்லணுமா ஒன்றும் புரியலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஏன்ப்பா சண்டை போட்டுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவர் நாளுகளை கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அதாவது எங்களோட பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தோம், சொத்தமாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி அரண்டவங்கனுக்கு ரெண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனே நினச்சிக்கிட்டு போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைல்ல மாமா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைடா, விட்டு தொலையண்டா, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே கண்டுபிடிச்சிருவானுங்களோன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் பச்சை குழந்தை, 2 நாள் தான் கல்யாணம் ஆகுது, இப்படி அழுவ விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் நம்ம செந்தில் கிட்ட சரவணன் கேட்டுட்டு இருக்காரு, உனக்கும் பொண்டாட்டிக்கு இப்போயா சண்டை வருமானு சொல்லி கேட்க, ஆமாம் சின்ன சின்ன சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடுவோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எனக்கும் தங்கமயிலுக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படிங்கிறாரு. டே எப்படா வரும், அவங்க மனசை முதல்ல நீ புரிஞ்சு நடந்துக்கிறியாடா. இந்த மாதிரி சண்டையே வரலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினப்பிலே இருக்கானுங்க பாரு. இந்த மாதிரி ஆண்கள் தாங்க ரொம்ப மோசமானவனுங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட ஓகேங்களாம், சண்டை போட்டால் கூட சமாதானம் ஆகிடலாம். அதாவது பொண்டாட்டியோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாத ஆண்களை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. பாவும் ஒன்றை தேர்த்தறதுக்குள்ளே இந்த தங்கமயில் படாத பாடுபடுது. இங்கிட்டும் அங்கிட்டும் உட்காந்துருந்தவங்க கோயிலில் போய் உட்காந்துருந்தா கோயிலில் ஒரு பக்கம் வந்து தங்கமயில விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போக அங்கே அழுக. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நீ திரும்ப இங்கே வந்துடாத, தங்கச்சியோட லைஃபை யோசிச்சுப்பாரு அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டாலே தனித்தளிச்சு விட்ட கதையாக விட்டுறாங்க. தங்கச்சி லைஃப் அக்கா லைஃப்னு சொல்லிட்டு இப்படி எத்தனை நாளைக்கு நான் போய் சொல்லிகிட்டே உட்காந்துருக்குதுன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மீனாவோட அப்பா ஒரு பக்கம் மீனாவே செந்தில நினச்சி பெருமைப்படுறாரு. வேற லெவல்ப்பா. போலீஸ் வீட்டு வாசலில் வந்து நிற்கிதுங்க.